பாகுபலி ரேஞ்சுக்கு நம்மளோட தமிழ் இண்டஸ்ட்ரியில ஏதாச்சும் படம் வருமாப்பா என்று வெயிட் பண்ணிட்டு இருந்த எல்லாருக்குமே நம்மளோட சிறுத்தை சிவா ட்ரீட் கொடுக்குற மாதிரி கங்குவா படத்தை இயக்கியிருந்தார். ஸோ அந்த படம் இன்றைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். ஞானவேல் ராஜா தயாரிப்பில் சிறுத்தை சிவா இயக்கத்தில் சூர்யா, திஷா பதானி, பாபி தியோல், நட்டி நட்ராஜ், கருணாஸ், போஸ் வெங்கட், ஜோகி பாபு, ட்ரெடின் கிங்ஸ்லி கிளைமேக்ஸில் 2வது பாகத்தில் லீட் கொடுக்குற அளவுக்கு நம்மளோட கார்த்தின்னு சொல்லி ஒட்டுமொத்த பேக்கேஜாக வெளியாகிருக்கு இந்த கங்குவா படம். சூர்யா இந்த படத்தில் பீரியட் போர்ஷனில் வர்ற கங்குவாவாகவும் நிகழ்காலத்தில் இருக்கிற பிரான்சிஸ் அண்டும் ஸ்டைலிஷான லுக்கில் நடித்து வேறு லெவலில் மாஸ் காட்டியிருக்கிற கங்குவா படம் நிச்சயமாக பெரிய ஒரு வெற்றி படமாக மாறும்ன்ற லெவலுக்கு எல்லா சீன்ஸுமே இருந்துச்சு. முதல் பாதி 2ஆம் பாதின்னு சொல்லி ரெண்டுமே செம சூப்பராக இருக்குது. சூர்யா தன்னோட மிரட்டலான நடிப்பால் செம ஸ்கோர் எல்லாமே செஞ்சிருக்கிற சில இடங்களில் மட்டும் சில குறைகள் எல்லாமே தெரியுது. ஆனால் படத்துக்காக உள்ள விஎஃப்எக்ஸ் டீமை நிச்சயம் பாராட்டி ஆகணும் என்ற லெவலில் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே மூவியில் இருந்துச்சு. கங்குவா படத்தின் முதல் பாதியில் டீசெண்டாவே போகுது. அதே மாதிரி நடிப்புல நம்மளோட சூர்யா தனி மனிதனா ஒட்டுமொத்த படத்தையுமே தன்னோட தோல்ல சுமந்துட்டு போறார் என்ற மாதிரி அவரோட கேரக்டர் இருந்துச்சு. சிறுத்தை சிவாவோட கதை, அவரோட திரைக்கதையில் ஏற்பட்டுள்ள சில குறைகள் படத்துல சில இடங்கள்ல தொய்வா மாறி இருக்கு. சிஜி பின்னணீஸ் எல்லாமே படத்துக்கு பெரிய ஒரு பலமா இருந்திருக்கு. கங்குவால சூர்யாவோட வெறியாட்டம் தியேட்டர்ல தான்ப்பா பார்க்கணுன்ற லெவலுக்கு பிரம்மாண்டமாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. கிராஃபிக்ஸ் தான் சொல்லி நினைக்க வைக்காத விதத்துக்கு எல்லாத்துக்கும் மேல கங்குவாவை வார சூர்யா வெறியாட்டம் ஆடிருக்க நடிப்பு, அதுக்கான உழைப்பு, ஃபேண்டசிக் என்ற ஹீரோ என்ற எல்லாத்தையுமே சாதிக்கணும் என்ற லெவலுக்கு நம்மளோட சூர்யா சரியாக இந்த கதையில் சுமந்திருக்கிறார் கங்குவாவா. ஸோ ஆரம்பத்தில் கொஞ்சம் வேதாளம், துவக்க சீன்ஸ்கள், விவேகம் மாதிரியான காட்சிகள் வந்தாலுமே கொஞ்சம் கிழக்குன்னு ஆனது உண்மைதான். ஆனால் கங்குவா போர்ஷன்ஸ் எல்லாமே ஆரம்பிச்சும் அதோட சிவா மறைஞ்சிட்டாப்ல என்ற லெவலுக்கு நிறைய நடிகைகள் இருக்காங்க. ஆனால் கெட்டப்புன்னு சொன்னாலே அடையாளம் காண முடியாத அளவு சில கதாபாத்திரங்கள் இந்த மூவிஸில் வந்தது ஒரு தொய்வை கொடுக்குற மாதிரியே தான் இருந்துச்சு. காடு மேலே கடல் போர்க்காட்சின்னு சொல்லி வேறு லெவலாக சினிமோட்டோகிராஃபியில் தரமாக செஞ்சுருக்காங்க. இதை தாண்டி இந்த படத்தில் இருக்கிற நம்மளோட டிஎஸ்பியோட பில்டப், கூஸ் பம்பிங் மூமெண்ட்ஸ் எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதிலும் நம்மளோட கங்குவா வர்ற இடங்களில் வர்ற பிஜிஎம்ஸ் எல்லாமே வேறு லெவலாக பக்காவாக கூஸ் பம்பிங்காக இருந்துச்சு என்றே சொல்லலாம். லாஸ்ட்டாக இந்த மூவியில் ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சுருப்பாங்க. அது செகண்ட் பார்ட்டுக்கு நல்ல ஒரு லீட் கொடுக்குற மாதிரியே இருந்துச்சு. ஸோ அதில் நம்மளோட கார்த்தி வேறு வில்லனாக வந்திருக்கிறார். ஸோ செகண்ட் ஹாஃபுக்கு வெயிட் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு லீடாக இருந்துச்சு. பேன் இண்டியா லெவலுக்கு இந்த கங்குவா மூவியை கொண்டு போகிற அளவுக்கு நம்மளோட சிறுத்தை சிவா மினக்கட்டு இருந்தாலுமே இதில் சில தொய்வுகள் காணப்படத்தான் செய்யுது. அந்த என்னென்ன தொய்வுகளில் இந்த மூவிக்கு சில சறுக்கல்கள் ஏற்பட்டிருக்குன்னு பார்த்தா பெரிய ஒரு தொய்வாக எமோஷ்னலாக நம்மளோட ரசிகர்கள் படத்தோட கனெக்ட் ஆகியிருக்காங்களாப்பான்னு பார்த்தா அது பெரிய ஒரு கொஷின் மார்க்காக தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல கங்குவாவை பெரிய அளவில் கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்தாலுமே மற்ற வர்ற கேரக்டர்ஸுக்கு இருக்கிற ஸ்டோரிஸ் கனெக்ட் ஆகிற மாதிரி எமோஷ்னலாக இல்லை. ஸோ இது ஒரு பெரிய ஒரு மைனஸ் பாயிண்டா இல்லை கொஷின் மார்க்காண்டே தெரியாத அளவுக்கு இருக்குது. இதை தாண்டி ஸ்டார்ட் சீனில் கொண்டு வரப்பட்ட அந்த சூர்யாவோட ரியாலிட்டியில் இருக்கிற போர்ஷனில் நிறைய விஷயங்கள் தேவையில்லைப்பா, ஏன்பா இதுக்குள்ளே கொண்டு வந்தீங்கன்ற மாதிரி பாட்டாக இருக்கலாம். அதை தாண்டி காமெடி சீன்ஸ் என்று கொண்டு வந்து வச்சு எல்லாமே திணிச்சு விட்ட மாதிரி இருக்குது. அதை தாண்டி அந்த சீன்ஸ் எடுத்திருந்தாலே மூவி வேறு லெவலுக்கும் போயிருப்பான்ற மாதிரி இருக்குது. ஸோ ஸ்டார்ட் சீனில் நம்மளோட ஆடியன்ஸை நிறையவே டயர்ட் ஆக்கிட்டாங்க. டயர்ட் ஆக்கின பிறகு ஒரு போர்ஷன்ஸில் நல்ல சீன்ஸ் வரைக்க அதுக்குள்ளே எமோஷ்னலாக கனெக்ட் ஆகவும் முடியலை. கனெக்ட் ஆகிற மாதிரியான சீன்ஸும் அதுக்குள்ளே வரையலை அந்த கேரக்டர்ஸுக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது எமோஷ்னலி வீக்கான ஒரு மூவி மாதிரி தான் இந்த கங்குவா இருக்குது. சில இடங்களில் திரும்ப ஒரு சீனை திணிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதாவது நம்மளோட கங்குவாவோட பலம் இதுதான் பண்ணுற சீன் எல்லாம் இப்போ முதலையோட சண்டை பிடிக்கிற சீன் எல்லாம் ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே கொண்டு போன மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கு முதலே கங்குவா இப்படிப்பட்டவர்னு சொல்லி ஒரு கொடுத்துருப்பாங்கள ஒரு காட்சியில். ஸோ அதுக்கு பிறகு மீண்டும் அதையே காட்டிட்டு இருக்கீங்களாப்பான்ற மாதிரி ஒரு டயர்ட் ஆகிட்டு ஆடியன்ஸுக்கு என்ற லெவலுக்கு சொல்லலாம். இப்படி சில மைனஸ் பாயிண்ட்ஸ் இருந்தாலுமே இந்த மூவிக்கு செகண்ட் பார்ட்டுக்கு மரண வெயிட்டிங்கில் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அந்த இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட செகண்ட் பார்ட் வேறு லெவலில் வருமாப்பா என்ற மாதிரி தான் இருக்குது. அப்படி தான் முடிச்சிருக்காங்க ஒரு ட்விஸ்டோட. ஸோ கங்குவாவுக்கு ஒட்டுமொத்தமாக என்ன பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம்டா ஒரு 10 out of 5 கொடுக்கலாம். அந்த 5க்கு ரீசன் நம்மளோட கங்குவாவாக நடித்த சூர்யாவை தான் சொல்லலாம். இந்த அவர் தான் கதையை முழுக்கவே தன்னோட தோளில் சுமந்துட்டு போயிருக்காருப்பான்ற லெவலில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோரிஸ் இருந்துச்சு. ஸோ கங்குவா மூவி நீங்களும் பார்த்துருந்தா உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த மூவி வேர்த்தா, இல்லாட்டி நீங்கள் ஏதாச்சும் இந்த இடத்துல டயர்ட் ஆக்குற மாதிரி மூவி இருந்துச்சான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.